இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே வணக்கம். நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வாங்க பதிவுக்குள்ள போலாம். வீட்டிலேயே முனீஸ்வரர் வழிபாடு எப்படி செய்யறது அப்படின்னு இந்த பதிவுல முழுசா பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குலதெய்வம் கண்டிப்பா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவையாவது குலதெய்வத்தை நாம கும்பிடும் போது நம்ம வீட்டுல எந்த கண்டிஷ்டியும் இருக்காது. நிறைய பிரச்சனைகள் எப்படி வருமோ அப்படியே காணாமல் போயிடும். அதனால வருஷத்துக்கு ஒரு முறையாவது கண்டிப்பா நாம குலதெய்வ பூஜையை செஞ்சே ஆகணும். குலதெய்வம் கோயில் கிட்ட இருக்கிறவங்க கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆனா முனீஸ்வரரை நம்ம வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம். வீட்டுக்குள்ள மட்டும் செஞ்சிட முடியாது. மொட்டை மாடியில செய்யலாம், இல்லைன்னா வீட்டோட பின்புறம் இருக்கு இல்லையா, அங்க நம்ம தாராளமா செய்யலாம். ஏதாவது பால் கொடுக்குற மரம், மாமரம், பெலாமரம், அந்த மாதிரி அது மரம், இல்லைன்னா வேப்ப மரம், இந்த மாதிரிலாம் மரம் வச்சுட்டு அதுக்கு கீழே தான் நம்ம இந்த மாதிரி பூஜை செஞ்சா இன்னும் சிறப்பா இருக்கும். நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா மாமரம் இருக்கு, அதுக்கு கீழே தான் இந்த மாதிரி பிரதிஷ்டாபனை செஞ்சிருந்தாங்க. ஆனா நிறைய பேர் என்னன்னா புது செங்கலா வாங்கி வச்சுட்டு பூஜை செய்வாங்க. அதுவும் நல்லதுதான். இந்த மாதிரி பிரதிஷ்டாபனை செய்ய முடியாதவங்க வருஷம் ஒரு 3 செங்கலை வச்சு நிறைய பேர் அந்த மாதிரி செய்வாங்க. நம்ம வீட்டுல 4 இருக்கு. எதிர்நோக்கி ஒரு முனீஸ்வரரோட சிலையும் இருக்கு. இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா 4 கற்களை வச்சுதான் நம்ம வீட்டுல பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 3 செங்கலை வச்சு நீங்க செய்யறவங்க கூட வீட்டுல அதே மாதிரி செஞ்சுக்கலாம். முதல்ல அந்த இடத்த நீட்டா சுத்தம் படுத்திட்டு ஒரு கோலம் போட்டுக்கோங்க. 3 செங்கலையும் பக்கத்துல வச்சுட்டு எல்லா மாதிரியான அபிஷேகங்கள் நீங்க தாராளமா செய்யலாம். ஆனா நானே வீடியோ செய்யறதுனால என்னால அபிஷேகமும் நானே செஞ்சுட்டு இருந்தேன். அதனால அந்த வீடியோ நான் பண்ண முடியல. இங்க நான் என்னென்ன அபிஷேகம் செஞ்சிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலாபிஷேகம் செஞ்சிருந்தேன், இளநீ அபிஷேகம், மஞ்சள், சந்தனம், இந்த மாதிரி அபிஷேகங்கள் எல்லாம் நானும் செஞ்சிருந்தேன். நீங்க உங்களால என்ன முடியுமோ அந்த அபிஷேகத்தெல்லாம் செய்யுங்க. நான் எப்பவுமே சொல்றேன்னா, அபிஷேகம் செய்ய செய்ய சுவாமிகளுக்கு சக்தி கண்டிப்பா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சளை நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு முழு கல்லுக்கு எல்லா பக்கமும் மஞ்சளை தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாமக்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாமக்கட்டியை எடுத்துக்கிட்டு நாமக்கட்டையில 3 பட்டையா எல்லாத்துக்குமே போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் குங்குமம் தான். குங்குமம் மஞ்சள் காயறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த மாதிரி பூசி வச்சாதான் அது நல்லா ஒட்டும். இல்லைன்னா காஞ்சது அப்படின்னா அது கிளீனா ஒட்டாது. இப்ப அம்மா தான் அலங்காரம் இல்லாம செஞ்சுட்டு இருக்காங்க. பூ பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்த பூக்களே போதும். இல்லைனாலும் கடல்ல வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னாலும் தாராளமா நீங்க பூவெல்லாம் வச்சுக்கலாம். இதுல பிரசாதம் நைவேத்தியம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் அதுலயும் நீங்க கோழி அந்த மாதிரி எல்லாம் வேண்டுதல் ஏதாவது வச்சு அந்த மாதிரி அறுக்குறீங்க அப்படின்னா, கோழி அறுக்குறீங்க அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா, நீங்க பால் பொங்கல் வைக்க கூடாது. சர்க்கரை பொங்கல், வெல்லம் பொங்கல் தான் நீங்க வைக்கணும். இது மாதிரி எதுவுமே இல்லை, எந்த வேண்டுதலுமே இல்லை அப்படின்றவங்க மட்டும்தான் பால் பொங்கல் வைக்கணும். பால் பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா அரிசி பால் போட்டு வேக வச்சுட்டு கொஞ்சமா அதுல உப்பும் போடணும், சர்க்கரை இந்த மாதிரி ஏதாவது நீங்க சேர்த்துட்டு வாழைப்பழமும் சேர்த்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பால் பொங்கல் செஞ்சு வச்சுக்கலாம். அதோட ரெசிபி வேணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நீட்டா அது எப்படி செய்யறது அப்படின்னு கூட நான் காமிக்கிறேன். இந்த தடவை நாம வச்சது வெள்ளை பொங்கல். ஏன்னா தம்பி 2 கோழியை அறுக்கிறதா வேண்டியிருந்தாங்க வீட்டோட ரெனோவேஷன் ஆகுறச்ச. அதனால அந்த வேண்டுதல் நமக்கு இருந்தது. முக்கியமா இதுல 2-3 விஷயங்கள் கண்டிப்பா நீங்க வச்சே ஆகணும். 1 மாவிளக்கு. நம்ம வீட்டுல ஒரே 1 மாவிளக்கு தான் வைப்பாங்க. மொத்தத்துல 3 விளக்கு வைப்போம். காமாட்சி அம்மா விளக்கு வச்சுக்குவோம், மாவிளக்கு, அகல் விளக்கு வச்சுக்குவோம். காமாட்சி அம்மா விளக்கு தான் நம்ம வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போவோம். அப்படி எடுத்துட்டு போகும்போது முனீஸ்வரர் கூடவே வருவாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை. கூடவே பாத்தீங்கன்னா கரிமணி, காதோலை, கதம்பொடி இதெல்லாமே நீங்க வச்சுக்கணும். அது எல்லாமே இந்த பூஜைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சுருட்டு, புகையில, அதுக்கப்புறம் அதாவது கடிச்சா நீங்க வச்சுக்கலாம். நம்ம இடத்துல சுருட்டு கிடைக்கல, அதனால நம்ம பீடியை வச்சோம். அதுக்கப்புறம் சாராயம் கிடைச்சிக்கும், அதை வைப்பாங்க. ஆனா நமக்கு இதுதான் கிடைச்சது, நாம இதை வச்சோம். ஏன்னா முனீஸ்வரர் ஒரு காவல் தெய்வமா இருக்கிறதுனால அவங்க இதெல்லாம் ஏத்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. வீட்டுல பாத்தீங்கன்னா முதல்ல என்னென்ன சாமிக்கு தேவையோ எல்லாமே இந்த மாதிரி ஒரு கூடையில வச்சுட்டு தான் உள்ள எடுத்துட்டு வருவோம். இந்த மாதிரி ஒரு நூல்கண்டு பாத்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இந்த நூல்கண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நூல்கண்டுக்கு நமக்கு எவ்வளவு பேர் வீட்டுல இருக்காங்க அப்படின்னு யோசிச்சு வச்சுட்டு எல்லாருக்குமே கை கட்டுற அளவுக்கு பார்த்துட்டு மஞ்சள் தடவிட்டு அந்த ஒரு நூல்கண்டை மரத்துக்கு மேல வச்சு மிச்சம் இந்த கயிறெல்லாம் பாத்தீங்கன்னா சாமிக்கு மேல போட்டு வச்சிருங்க. அதுக்கப்புறம் அது லாஸ்ட்ல போகும்போது எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்றேன். இந்த மாதிரி எல்லா அலங்காரமும் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல யார் யார் இருக்கா எல்லாருமே பூஜைக்கு கூப்பிட்டுக்கோங்க. பூஜையில நைவேத்தியத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சமா பொரி, ரஸ்க்கு, அப்புறம் அது சில பேர் அவல் கூட வைப்பாங்க. நம்ம வீட்டுல அவல் எல்லாம் வைக்க மாட்டாங்க. ரஸ்க்கும் கடலை பொரி தான் இங்க நாம் வச்சிருக்கோம், இதுதான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பால் பொங்கல், பானகம் இது எல்லாமே வச்சுக்கணும். இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது பாத்தீங்கன்னா முனீஸ்வரர் ரொம்ப சந்தோஷமா அந்த பூஜையை எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா இந்த பூஜை நம்ம ஞாயிற்றுக்கிழமையில செய்யும் போது, அதுவும் காலையில 10 மணில இருந்து 12 மணிக்குள்ள இந்த பூஜை கண்டிப்பா முடிச்சிடணும். அப்படி முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த பூஜையை
முனீஸ்வரர் ஏத்துக்குவாங்க. நீங்க எப்பயாச்சும் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமையில இதை நீங்க செய்யற மாதிரி பாத்துக்கோங்க. 12:30 மணிக்கு மேல போகக்கூடாது. அதுக்குள்ளவே எல்லா பூஜையும் நீங்க தாராளமா முடிச்சுக்கணும். தம்பி தான் பூஜை செய்யறாரு. தீபம் ஏத்திட்டு அவர் தான் காய வடிச்சு அதுக்கப்புறம் எல்லாமே அவர் தான் பண்ண போறாரு. இந்த பூஜை முக்கியமா பெண்கள் செய்யறதை விட ஆண்கள் தான் நிறைய பேர் வீட்டுல செய்வாங்க. நம்ம வீட்டுல அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா செஞ்சாங்க. இப்போ அப்பா இல்லை. அதனால தம்பி தான் இந்த பூஜையெல்லாம் செய்யறாங்க. முனேஸ்வரர் வந்து நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மா வந்து இந்த பூஜையெல்லாம் செய்யும்போது யார் மேலேயாவது சாமி வரும். சாமி வந்து நம்ம பூஜை ஏறுவையாச்சா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரிலாம் சொன்னது நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனா ரீசெண்டா நம்மளால ஒரு 2-3 வருஷமா இந்த பூஜையை செய்யவே முடியல. ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருந்துச்சு. பட் இப்போ வந்து ரொம்ப மனநிறைவா இந்த பூஜை செஞ்சோம். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா பூஜை செய்யும்போது 2 தீபம் ஏத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம். அந்த காத்துக்கும் அந்த தீபம் ஏற்ற முடியவே இல்லை. பட் இந்த தடவை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தீக்குச்சியில 3 தீபத்தையும் தம்பி ஏத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு பூஜை வந்து ரொம்ப மனநேரமா செஞ்சிருந்தாங்க. நீங்க பூஜை பண்ணும்போது அவ்வளவுதான். வீட்டுல யாரும் இருக்காங்களோ எல்லாருமே கூப்பிட்டுக்கோங்க. ஒரு காயை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காய்க்கு மஞ்சள், திருநீர், குங்குமம் எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த காயை உடைச்சிட்டு 2 பக்கமும் வச்சுக்கோங்க. ஆரத்தியை வந்து 4 பக்கமும் காட்டிட்டு அந்த எல்லாமே சுத்தி நீங்க அந்த ஆரத்தியை சாமிக்கு வச்சுட்டு நீங்களும் எடுத்துக்கோங்க. கற்பூரம், ஊதுபத்தி எல்லாம் முதல்ல எடுத்தாந்து வச்சு கொஞ்சம் ரெடியா வச்சுக்கோங்க. கற்பூரம் ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, எல்லாரும் காமிக்கணுன்றதுக்காக இடத்துலயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் உடைச்சிட்டு அந்த தண்ணியை கூட நீங்க தீர்த்தமா எடுத்துக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்குற வழிபாடு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பூஜை செய்யணும். மற்றவங்களுக்கு இந்த பூஜை வந்து ஒத்து வராது. எங்க வீட்லயே பாத்தீங்கன்னா எங்களோட பெரிய அக்கா வீட்டுல வந்து முனீஸ்வரர் இல்ல. அவங்க தான் இந்த பூஜையை கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பயுமே ஒரு மத்தியான ஜுரம் வந்துடும். அதனால அவங்க வந்து இந்த பூஜையில கலந்துக்க மாட்டாங்க. மற்றபடி நானும் 2வது அக்காவும் இந்த பூஜையில கலந்துக்குவோம். அவங்க வீட்லயும் முனீஸ்வரர் இருக்காரு, நம்ம வீட்லயும் இருக்காரு. அதனால நம்ம தாராளமா இந்த பூஜையை கலந்துக்குவோம். யார் வேணாலும் இந்த பூஜையில கலந்துக்கலாம். ஆனா இந்த பூஜை செய்யறவங்க வீட்டுல முனீஸ்வரர் அவங்க கும்பிடணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பூஜையை பண்ணலாம். மற்றபடி யார் வேணாலும் கலந்துக்கலாம். பிரசாதத்தை சாப்பிடலாம். ஒன்றும் தப்பில்லை. நிறைய பேர் இந்த வழிபாடெல்லாம் நம்ம முன்னோர்கள் தான் செஞ்சாங்க, நாம ஏன் செய்யணும் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா சிம்பிள் தான். என்னன்னா நம்ம முன்னோர்கள் தான் நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அவங்க வந்து இதே சாமியை வந்து கும்பிட்டுருப்பாங்க. அப்படி கும்பிடும்போது நாமளும் இதே சாமியை கும்பிடும்போது அவங்களோட ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். நாம நல்லா இருக்கணும் நமக்கு நினைச்ச முதல் ஜீவங்கள் நம்ம முன்னோர்கள் தான். அவங்க கும்பிட்ட சாமியை நாம கும்பிடும்போது அவங்களோட ஆசையும் பெற்று நாம ரொம்ப நல்லா இருப்போம். வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம வீடு வந்து சுபிக்ஷமா இருக்கும். அதனாலதான் இந்த குலதெய்வ பூஜை நம்ம செய்யணும். கோழி அறுக்கிறதெல்லாம் நான் வந்து வீடியோ செய்யலை. ஏன்னா அது எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். அதனால பாவமா இருக்கும். நான் வந்து அந்த வீடியோவை எடுக்கல. மற்றபடி அந்த பூஜையை நான் வந்து காமிக்கல. சிம்பிளா பண்றவங்க இந்த மாதிரிதான் பண்ணா போதும். கோழி வந்து அறுத்தே ஆகணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம வேண்டுதல் இருந்தது அப்படின்னா மட்டும்தான் நாம வந்து கோழியா இருக்கணும். மற்றபடி கோழியா இருக்க தேவையில்லை. பால் பொங்கல் வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டோட கலாச்சாரம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீங்க முனீஸ்வரரை கும்பிடலாம். ஆனா யூஸ்வலா நம்ம எல்லாமே இந்த மாதிரிதான் கும்பிடுவோம். பசங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா இங்க வந்து விளையாடிக்கிட்டே இந்த பூஜையெல்லாம் பார்த்தாங்க. அவங்களும் இப்பவே இதெல்லாம் பார்க்கறதுனால அவங்களுக்கு முன்னாடி முன்னாடி இந்த பூஜையெல்லாம் நம்மளும் செய்யணும் அப்படின்னு தோணும். நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும். இந்த எல்லா பூஜையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து காமாட்சம்மா தீபாவும் அந்த நூல்கண்டு அப்பவே சொன்னேன் இல்லையா, அதை வந்து இந்த கூடைக்குள்ள போட்டுட்டு நூலை வந்து கீழே விட்டுறணும். அந்த நூல் அப்படியே வந்து முனேஸ்வரர் வந்து நம்ம வீட்டுக்கு நாம வந்து எடுத்துட்டு போகணும். முனேஸ்வரர் நம்ம கூடயே நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்றது இதோட ஐதீகமா இருக்க போகுது. அந்த கயிறு வந்து நானும் கையில கட்டிக்கிட்டேன். எல்லாருமே கையில கட்டிக்கிட்டாச்சு. நிறைவா நம்ம பூஜை நாம நிறைவு செஞ்சுட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்க குலதெய்வ வழிபாட தாராளமா செய்யலாம். கண்டிப்பா செய்யுங்க. உங்க எல்லார் வீடும் சுபிக்ஷமா இருக்கட்டும் நானும் வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. ஏன் சேனல் நீங்க இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களோட உற்றார் உறவினர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியே அவங்களும் அவங்களோட குலதெய்வத்தை சந்தோஷமா கும்பிட்டு அவங்களோட ஆசையா அவங்களும் பெறட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். இந்த பூக்கள் எல்லாமே பாருங்களேன் நம்ம வீட்டிலேயே விளைஞ்சது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுலயும் மல்லிப்பூ வந்து 5 சுத்து இருக்கிற மல்லிப்பூ எங்க அம்மாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனோட வாசமும் வந்து செம்மையா இருக்கும். இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, கூடவே பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு நானும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதிய பதிவுல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். தேங்க்யூ.